அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. அந்த கேஷ்பேக்கை ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலையில் சரியான தரத்தில் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆப் வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க. இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கிலே ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் தாங்க. நன்றி, வணக்கம். ஒன்றாத்து முன்னாடி சொன்ன நான் கடவுள் தேர்றதுக்குள்ள மந்திரங்களோ ஜபங்களோ புக்கோ எதுவோ போகாது. 18 சித்தர்கள் தான் யார் சொன்னா? யார் இந்த கணக்கு எடுத்து பார்த்தா? ஒரு புத்தகத்தில் அந்த மையப்பன்றவர் யாருக்கு அவருக்கு தெரிஞ்ச பாடல்கள்லாம் தொகுத்து ஒரு புக்கை போட்டுறாரு. அதனால் ஒரு 17 சித்தர்னு அவர் சொல்கிறாரு. இந்த 10 பாட்டு 8 தொகை 18 சங்க நூல்கள்லாம் சொல்லும்போது அவங்க ஒரு 18 சொல்லி வச்சுக்கிறாங்க. மேல்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள்னு மேலே ஒரு 18 கீழே ஒரு 10. இந்த தொகுக்கிறவன்னு ஒருத்தங்கிறான் பாருங்களேன், அவனுக்கு கண்ணில் என்ன படுதோ அதை வச்சு தொகுத்துருவான். உடனே நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிப்பீங்க. தொகுப்பார் சிலரதை சுவைத்ததில்லை, தொடங்குவார் சிலரதை முடிப்பதில்லை, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. இப்போ நான் ஒரு வெளிநாட்டில் போந்துக்கிறேன், எனக்கு சித்தர்களே தெரியாது, அப்படின்னா நான் கடவுள் தெரிஞ்சுக்க முடியாதா? தன்மை எனக்கு எதுக்கு வரணும்? என் தன்மை தான் எனக்கு இருக்க முடியும், யாருடைய தன்மை எனக்கு வராது. நான் என்ன மாதிரியே செய்யப்பட்ட ஒரு ஜீவன். எல்லாருமே எப்படி தான் நீங்கள் எல்லாருமே நீங்கள் உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு தான் வந்துக்கிறீங்க. இன்னொருத்தர் மாதிரி முயற்சி செய்யறது அசிங்கம். இன்னொருத்தர் மாதிரி வாழலாம் நினைக்கிறது ஒரு கேவலமான ஒரு செயல். யார் அசிங்கப்படுத்துறீங்க? உங்கள் இஷ்டம். உங்களுக்கு மீசை வச்சுங்க, மீசை எடுத்துங்க, டிஷர்ட் போடணும் போடுங்க, இல்லை ஜீன்ஸ் பேண்ட்டு போடணும், இல்லை வேஷ்டி சட்டை கட்டணும், தப்பு இல்லை. இல்லை யாரும் சித்தரை பார்க்குறீங்க, அவரை மாதிரி நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலான்னு பார்க்க தப்பும் கிடையாது, அதுவும் தப்பு கிடையாது. வழிமரத்தினாலேயோ கும்புறதுனாலையோ போட்டோ வச்சு ஆயிரத்தினாலேயோ போடாது. முதல்ல அவங்களாம் உண்மையிலே அப்படி தான் இருந்தாங்களா? அது அந்த நேரம் இருந்து படமாக தான் இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ போட்டோ எடுத்தீங்கன்னா இப்படி இருக்கிறேன், அடுத்த வாரம் எப்படி இருப்பேன்னு தெரியாது, போன வாரம் பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த இஸ்லாமியில் அசிங்கமாக பேசிட்டேன்னு சொல்லி என்னை பிடிச்சின்னு போயின்னுக்கிறாங்க ஜீப்பில் உட்காந்து. பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து கேட்குறாரு, என்னங்க நான் நல்லா தான் பேசுகிறீங்க, நல்லவராக தாங்கிறீங்க, ஏன் இவனுங்கிட்ட வாயில் போய் தொலைஞ்சிங்க, ஏன் இது மாதிரி பண்ணீங்க? ஐயா, இது ஒரு சமயம் பேசுறது இல்லை, பல சமயம் பேசுனதெல்லாம் பிட் அடிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. ஓ, அதனால தான் நீங்கள் காஸ்டியூம் மாறி மாதிரி வருதா? இது நீங்கள் முதலே சொல்லக்கூடாதான்னு கேட்குங்க. எங்க எஃப்ஐஆர்லாம் போட்டு எடுத்து போய் உள்ள தள்ள போறாரு சிரிச்சா இல்லை என்ன? நான் ஜோசிக்கிறேன், நான் முன்னாடியே நீ முதல்ல இன்ஸ்பெக்டர் வரும்னு எனக்கு நான் தெரியா? இப்போ சிரிங்க, அப்போ நான் வேதனைப்பட்டேன். இதை முதலே சொல்லக்கூடாதா கேட்டாரு. என்ன காஸ்டியூம் மாறினே இருக்குது, அதான் காஸ்டியூம் டக் டக் டக்குன்னு மாறுதா அப்படின்னு கேட்குறாரு. சீரி பார்த்தீங்களா நீங்கள்? அப்போ இவ்வளோ தான் உங்கள் என்கொயரியா, விசாரணையா? புரியுதுங்களா எப்படின்னு? இது 18 பேர் பிட்டச்சா என்ன ஆவீங்க நீங்கள்? ஒருத்தர் ரோமாபுரி சித்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அது எங்கள் ரோமாபுரிலேருந்து வந்தார் அவரு. அந்த சித்தர் பாட்டில் வச்சா ஒன்று முரண்பாடாகவே இருக்குது. ஒருத்தருக்கு கஞ்சா போக புயல பிடிக்காதுன்றாரு, இன்னொருத்தர் பாம்பை பற்றி ஆட்டாதுன்றாரு. எவனா பாம்பை பற்றி ஆட்டுவானா? அவர் எதை தான் சொல்கிறாரு? ஒருத்தர் சொல்கிறாரு, கறந்த இடம் நோக்குதே கண், பிறந்த இடம் நோக்குதே பேதை நெஞ்சம், கறந்த இடம் நோக்குதே கண்ணுன்றாரு. நம்ம செக்ஸ் புக்கு படிக்கிறது இந்த புக்கு படிச்சுட்டு மேடான்னு நினச்சினா எடுத்துக்கிறது அப்படித்தான். நீங்கள் என்னத்தான் ஹரிச்சந்திரன் நாடகம் போடாலும் போய் சொல்லணும்னு கற்றுப்பான்ல ஒருத்தன். டே உண்மை சொன்னா இது மாதிரி சுடுகாட்டு போய் நீ இப்போ பொழுதே, ஆனால் என்ன பண்ணலாம், போய் சொல்லலாம். 18 சித்தரை கற்றுன்னு அப்படியே ஆப்போசிட்டாக கற்றுனா என்ன பண்ண முடியும்? மனம் பேதரிச்சு போய் சொன்னா பண்ணுது. நீங்கள் யாரோ ஒரு சித்திரை அதுலேருந்து எடுத்துங்க, இல்லை 18 பேர் கூட எடுத்துங்க, தப்பு கிடையாது. படிங்க, பாட்டை படிங்க. போட்டோ போடுறதுனாலே கும்புறதுனாலே ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அவர் படைப்பை எது கொடுத்துட்டு போனார்? அவர் இருக்க மாட்டார் தெரியும். அவர் வடிவம் உங்களுக்கு தேவையே இல்லை.
அது சனநேர காட்சி. அது அவருக்கே தெரியும். அது அந்த நேரத்துக்கு தோன்றக்கூடிய ஒரு தோற்றப்பொழிவு, அவ்வளவுதான். எப்போதும் பலபலன்னு இருக்க முடியாது. எப்பவுமே இதே மாதிரி தலை குடிச்சிட்டு இருப்பேன்னு நினச்சிங்கன்னா தப்பு. காலங்காத்தால் வந்தீங்கன்னா டாய்லெட்டில் உட்காந்து நிற்பேன், முக்கியம் நிற்பேன். நீங்கள் ஐயான்னு கூப்பிட்டா குசு வரும், புர்ருன்னு என்ன பண்ணுவீங்க? அசிங்கமாக நினச்சிருவீங்களா என்ன? இது நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் என்ன அசிங்கமாக பேசுகிறேன், நான் புரிய ஈஸியாகிடும். இல்லை, சிம்பிளாக புரிய வச்சிடலாம். அதனால் ஒரு மனிதன் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பான்லாம் கிடையாது. அவங்களும் அப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. போகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, போகர் 7000 தனியாகவும் இருக்குது. இப்போ அவர் போகர்னா போகம் பண்ணினே இருந்தாருன்னு சொல்கிறவங்களாங்கிறாங்க. கண்ணை மூடினே சொல்கிறான். சீனாவுக்கு போய் கங்ஃபூ கற்றுக் கொடுத்தாரு, வேற ஏதோ ஊருக்கு போய் கராத்தே கற்றுக் கொடுத்தாருன்றாங்க. இவரை போகரை இவர் பார்த்த மாதிரி இது தமாசா சொல்லுங்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் இவங்க சித்தர்களை வச்சுன்னு கதை சொல்கிறதுலாம் உண்டு. இன்னும் புக்குங்கெல்லாம் வந்து 18 சித்தர் போட்டு படங்கள்லாம் போட்டு எல்லாம் தெரியுமா அவருக்கு? அதான் சும்மா போயிடுச்சு. மாடு ஓரமாக போயிடுச்சு, நந்தனார் வந்து நின்னாருன்னா அதுவே அசிங்கம் இல்லையா? ஏன்டா மாடு ஓரமாக போவோம்? நந்தனாரை உள்ளே சேர்க்கக்கூடாதுக்காக மாடு கூட ஓரமாக பண்ணுறானுங்க. அப்போ நான் உள்ளே சேர்க்க மாட்டேன்றான். அதை பச்சிட்டு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க போகிறீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. முட்டாள் என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவான்? அதனால் ஒன்று யாரையும் கத்தறவே முடியாது. மாடு ஓரம் போனோமா இவனை உள்ள அனுப்பணுமா? நாங்கள் மாறவனா ஓரம் வச்சிருவோம், நீ வெளியே நின்று கும்பிட்டு போன்னு சொல்லிடுறானுங்க. அதை போய் பெருமையாக வர சொல்லுங்கிறானுன்னு என்ன பண்ணுறது? இந்த கூறுகட்ட ஜனத்தை என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. 18 பேர் 20 பேர்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன நேரடியாக வேணும்? கடவுள் வேணுமா, சித்தர்கள் வேணுமா? சித்தர்கள் வேணும். அதே மாதிரினா அதே சுற்றிங்க எடுங்க, பண்ணிக்கிடுங்க. கடவுள் வேணால் நேராக என்கிட்ட வாங்க. கடவுள் வெற்றிடமாகுது, சூன்யமாக இருக்குது, உங்களுக்கு முன்னாடி தான் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே தான் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே அதான் இருக்குது. அடையிறதுக்கு வழி என்ன பாருங்கள், தெரியாதுன்னா தெரிஞ்சுங்க. இவ்வளோதான் விஷயம். சும்மா அந்த சாமியார் அது இதெல்லாம் சும்மா ஓடி நிற்காதீங்க. சிவவாக்கியர் தான் என்னுடைய குரு. நீங்கள் சிவவாக்கியம் படிக்கலாம் நான் சொல்லுவேன். பட்சி அதில் என்ன உங்களுக்கு புரியும்னா பாருங்கள். முதல் எடுத்தோடனே சொல்றாரு, கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தோழ கலைகள் நூல்கள். கரியதோர் முகத்தை ஒத்த மட்டும் புரிஞ்சிச்சா பாருங்க, ஓகே தான். தெங்கில நீரிலே அப்படிலாம் சொல்லி வச்சிருப்பாரு. பாட்டுங்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சா சந்தோஷம், முடிஞ்சிச்சு. இல்லாமல் நீங்கள் எத்தனை வருஷம் போட்டு கும்பிட்டுனா அது இருந்துன்னா புரியணும்? நடக்குமா என்ன? அவ்வளோதான். இவர் பேர் என்னன்னு கேட்டாக்க சொல்ற போறாரு, உட்காந்து தாவம் பண்ணுங்கிறேன். என் முன்னாடி நீல கட்டம் போட்ட நீளம் போட்ட சட்டை பொண்ணு உட்காந்துக்கிற பேர் என்ன கர்த்தாவே? நான் என்ன பண்றேன்? மலைக்கு போய் வர உட்காந்து உச்சியில போய் உட்காந்து தாவம் பண்ணுகிறேன். தம்பி உங்க பேர் என்ன சொல்ல போறாரு? இவர் பேரை சொல்றதுக்கு நான் என்ன பண்ணா? இவர்கிட்ட கேட்கணும். அவள் தானே. இப்போ கடவுள் இருக்குதுன்னா என்ன பண்ணா? கடவுள் இருக்கிறதுக்கு சாட்சி யாரு? கோயிலா, புக்கா? எது? மனநாள நீங்க தான். நான் தான் மனதெல்லாம் சொல்ல முடியாது. உடம்பு நீங்க தான். அப்புறமா உடம்பு நீங்க இல்லையா என்ன சொல்றதுக்கிட்ட போறீங்க, தப்பா போயிடும். பக்கத்துல இருக்க டொம்முன்னு வச்சிருவாங்க உடம்பு நீ இல்லைன்ட்டு. புரியுதுங்களா? உடம்பும் நீங்க தான், மனசும் நீங்க தான். மனசை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது, அதுவும் நீங்க தான். அப்படிதானே? அப்போ கடவுளுக்கு சாட்சி யாரு? நான் தான் சொல்லுங்க. அப்போ நான் என்கிட்ட தேட வேண்டிய விஷயத்தை எங்க போய் தேடினுக்கிறேன்? புக்கில் போய் தேடி அவங்க என்ன சொல்லிடுறாங்க? நீ தாண்டா விசேஷம் சொல்ல வந்தாங்களா, இல்லை அவங்க விசேஷம் சொல்ல வந்தாங்களா? உன்னையே எண்ணி பார்க்க சொல்லி அவங்க விசேஷம் சொல்ல வந்தாங்களா? உன்னையே எண்ணி பார்க்க சொல்லிடுறாங்களா, அவங்களும் எண்ணி பார்க்க சொல்லிடுறாங்களா? உன்னை எண்ணி பார்க்குற விஷயத்துக்கு போய் 18 பேரை எண்ணி பார்த்துக்கிறீங்க. 1 2 3 எத்தனை வட்டியானாலும் 18 தானே வரும். 20 போனதுன்னா பரவாயில்ல. உன்னை என்ன சேருங்க 19 ஆக்குங்க, இல்லை உங்களை சேர்த்துக்க 19 ஆக்குங்க, இல்லை ஊராமட்டில் இருக்கிறவங்களாம் கூட வச்சு சேருங்க. உங்க யாரும் வானான்னாங்க, சேர்க்கவே மாட்டேன்றீங்க. தொகுத்தவன் அவனுங்க, அன்னைக்கு தொகுத்தவன் தான், அவன் தொகுத்துட்டு போட்டான். நீங்கள் அதை போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. சும்மா அதெல்லாம் தாண்டி வாங்க. எவ்வளோ இருக்குது விஷயம். சித்தர்கள் தப்பு சொல்ல நான் போதாது. நான் தான் எனக்கு போதும்.